ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய வழிபாடுகளானது அதீத சக்தியை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உரிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களினுடைய பலன்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். அஷ்டம லாபாதிபதியான புதன் இப்பொழுது சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகின்றார். தன பஞ்சமாதிபதியான குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியையும் பார்க்கின்றார். எனவே தொட்ட காரியங்களானது வெற்றியாகும். தொழிலில் கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க. முக்கிய நபர்கள் வீடு தேடி உங்களுடைய விருப்பங்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவர். பார்க்கக்கூடிய குருவால் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தலைமை பதவிகளும் தானாகவே தேடி வரும். கல்யாண கனவானது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கின்ற உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான அவர் இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது. அதே போல் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இல்லங்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மங்கள ஓசைகள் கேட்பதற்கான அறிகுறிகளானது இப்பொழுது தென்படுது அப்படின்னு சொல்லலாம். கட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா சமத்துவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்குமே வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. சந்தர்ப்பங்கள் அனைத்துமே சாதகமாக அமையக்கூடும். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் வளர்ச்சியானது திருப்தியை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சியானது அனுகூலத்தை கொடுக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டு. கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலுமே பார்த்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோரினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அமையுங்க. அதிகாரிகள் ஆதரவோடு முன்னேற்றத்தையும் காணலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறும் பொழுது உடன்பிறப்புகளினுடைய அனுசரிப்புகள் குறையக்கூடும். சிலருக்கு ஊர் மாற்றங்களும் வீடு மாற்றங்களுமே ஏற்படுங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வையானது பதிகிறது. உச்ச குருவினுடைய பார்வை பெற்ற சனி அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் சேரும். சுப விரயங்களானது அதிகரிக்க கூடுங்க. பெண் பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை நீங்கள் முன்னிட்டு சீர்வரிசை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டி வருவீங்க. அதே போல் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நிறையவே மகிழ்ச்சி கொள்வீர்கள்.
புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்பட போகுது. வெளிநாட்டில் உள்ள நல்ல ஒரு நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து வருவீர்கள். எதையுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றியை காணக்கூடிய நேரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் வேலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றி நடைபோடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகளானது கிடைக்க கொடுங்க. கலைஞர்களுக்கு அடுக்கடுக்காகவே ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்களானது உயரக்கூடுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்களானது நடைபெறும். வருமானங்களானது போதுமானதாகவே வந்து இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்களானது இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகளானது நீங்க கொடுங்க. எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செயல்பட்டாலுமே காரிய தடங்கல்களானது ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனங்களானது தேவை. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சல்களுமே வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே வந்து நடந்து முடியும். வியாபார போட்டிகளானது குறையக்கூடும். பழைய பாக்கிகளானது வந்து பார்த்திங்கன்னா வசூலாகுங்க. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்க பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது வரும். குழந்தைகள் உற்சாகமாகவே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பெண்களுக்கு பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும். அரசியல் துறையினர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையானது உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். அதேபோல் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். கலைத்துறையினர்களுக்கு என்று பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பணவரவானது உங்களுக்கு இருக்குங்க. வராமல் இழுபறியாக இருந்த பணமானது வந்து சேரும். வேலை பளுவினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் மாணவர்களுக்கு புத்தி சாதுரியங்களானது வெளிப்படக்கூடிய காலகட்டங்கள் இது. கல்வியில் இருந்த தொய்வுகளானது நீங்கக்கூட. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான வீண் அலைச்சல்களானது ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணமானது கைக்கு வருவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றிய யாருடன் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு சம்பள உயர்வுகளானது உங்களுக்கு தாமதப்படலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை தருவதாக வந்து இருக்கலாம். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வீண் செலவை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது. மாணவர்கள் சக மாணவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் பூஜைகள்லாம் நம்ம வந்து செய்வோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டங்களை துன்பங்களை சந்திக்கும் பொழுது தான் நம்ம வந்து தெய்வத்தினுடைய சந்திப்பை வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கணும்னா அந்த தெய்வத்தை நம்ம மறந்துடுவோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அந்த இடத்திற்கு வந்து நம்ம வந்து போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதையுமே செய்ய முடியல, எந்த ஒரு தொழிலையும் ஈடுபட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு இருக்கணும். அதே போல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தெய்வத்திடம் தான் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம வைப்போம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த பௌர்ணமி நாளாக சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்குரிய ஒரு நாளாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த நாளில் அம்பாளுடைய வழிபாடுகளை செய்து கொள்வதும் அவர்களுக்கான பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகளை செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பரிகாரமாக பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வர உங்களுக்கு கந்தன் அருளால் கண்டப்பினி நீங்கும், குடும்ப கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதனோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு உங்களுக்கு பிடித்த அம்மனை பார்த்திங்கன்னா வழிபாடுகளை செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.